அவனது உடலில் குறைந்தது 44 இடங்களில் காயங்கள் உள்ளன. கால்கள், கைகள், வயிறு, மார்பு, எங்கும் காயங்கள். 19 காயங்கள் தசை வரை ஆழமாக சென்றிருந்தன. கடுமையான இரத்த இழப்பு மற்றும் அதீத வலியால் அவன் அங்கேயே இறந்து போகிறான். மருத்துவ ஆய்வின்படி இது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மிக வேதனையான ஒரு மரணம். அஜித்குமார் நகையை திருடினானா என்று இன்றும் நிரூபிக்கப்படவில்லை. நகை தொலைந்ததே இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்திற்காக ஒரு 27 வயது இளைஞன் யாரையோ திருப்திப்படுத்த மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளான். இந்தியாவின் அரசியலமைப்பு சொல்கிறது, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை எவரும் குற்றவாளி அல்ல. அஜித்குமாரின் குடும்பம் நீதி கேட்கிறது. அந்த மொபைல் வீடியோ உண்மையை கேட்கிறது. இந்த நாட்டின் சட்டம் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காதீர்கள், மௌனமாக இருக்காதீர்கள். இது த வாய்ஸ்லெஸ், நாம் மறந்து போனவர்களுக்கான குரல்.